உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். பொன்னியின் சார் குறுக்கிட்டீங்க. இல்லை டபுள் என்ஜின் சர்க்கார்னா இணக்கமாக இருக்கிற அரசாங்கம் மத்தியிலையும் மாநிலத்திலையும். நீங்கள் 2017 2021 வரைக்கும் கேட்குறீங்களே டபுள் இன்ஜின் சர்க்காரில் 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே ஆண்டில் கொண்டு வந்தது திமுகவா அதிமுகவா? எடப்பாடியா டபுள் இன்ஜின் சர்க்காருக்குள்ள வராது. அதான் டபுள் இன்ஜின் சர்க்காருக்குள்ளே தான் வரும். இன்னைக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இந்த 5 வருஷத்தில் கொண்டு வந்துட்டாங்களா? சிங்கிள் இன்ஜின் சர்க்கார் தானே. ஒரு மெடிக்கல் காலேஜ் சொல்லுங்க, ஒரு மெடிக்கல் மருத்துவமனை சொல்லுங்க, கொண்டு வந்தாங்களா? புரியுது சார். இருங்க அடுத்தது சொல்றேன். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா டெல்டா மண்டலத்தை அறிவிச்சது டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். 7.5% இடஒதுக்கீடு நீட்ல 162வது விதியை பயன்படுத்தி கவர்னர் கையெழுத்து போடலனாலும் போட்டது டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். இந்த மாதிரி எத்தனை சொல்லிட்டே போயிடலாம் டபுள் இன்ஜின். ஆனா களத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? நீங்க சொல்றீங்க ரொம்ப அப்சல்யூட்லி ரைட். 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். பாஜக அதிமுகவுடைய அந்த ஒத்திசைவான ஒரு நிர்வாக நடவடிக்கையால தான் 11 மருத்துவக் கல்லூரிகள், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், இதெல்லாம் நடந்திருக்குது சார். ஆனா சிஏஏ நிலைப்பாடு என்ன? 3 வேளாண் சட்டத்தில் நிலைப்பாடு என்ன? காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதுல நிலைப்பாடு என்ன? மணிப்பூர்ல நிலைப்பாடு என்ன? இதுதான் சார் அவர் கேள்வி கேட்கிறாரு. இதுதானே கேட்கிறாரு. அவர்கிட்ட உங்களை மாதிரி ஆளுங்க நிருபர் கேட்கறது இல்லை. என்ஐஏல உங்க நிலைப்பாடு என்ன? அதாவது அதே மாதிரி இடபிள்யூஎஸ்ல உங்க நிலைப்பாடு என்ன? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% இல்ல காங்கிரஸ் கொடுக்குதுல்ல சார் இருக்குது. காங்கிரஸ் கொடுக்குதே. காங்கிரஸ் கிட்ட அந்த கண்டிஷனை போட்டு இந்த உடன்படிக்கை வைக்கலாம் இல்ல. இப்ப சிஏஏல காங்கிரஸ் பாஜக ஒரு நிலைப்பாடு, 3 சீட் கொடுக்குறீங்கல. சிஏஏல என்ஆர்சில காங்கிரஸும் திமுகவும் ஒரே நிலைப்பாடு அல்லது காங்கிரஸும் பாஜகவும் ஒரே நிலைப்பாடு? என்ஆர்சியும் மன்மோகன் சிங் அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது ஆதரிச்சது யார்? கூட்டணியில் இருந்தது யார்? சொல்லுங்க சார். அது வேற இதேதான் எல்லா நேரத்திலும். இது வேற அது வேற, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் அதேதான். சார் சட்டமன்றத்திலே சொல்றாரு சார். நான் சொல்லலைங்க சார். சட்டமன்றத்திலே 2024க்கு முன்னாடி இந்த சிஏஏ என்ஆர்சி சொல்லி நீங்க 40 எம்பி வந்துட்டீங்கல்ல. இப்ப நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல அதையே பாலா பாட்ட படிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப தமிழ்நாட்டு மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அவங்க என்ன சொல்றாங்க? 3 பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்துட்டாரு அப்ப முதலமைச்சராக இருந்த இபிஎஸ். ஆனால் 3 வேளாண் சட்டத்துல அதிமுக வாக்களித்ததுனால தான், அதனுடைய விளைவுதான், பாமகவினுடைய நிலைப்பாடால தான் அது அமல்படுத்தப்பட்டுச்சுன்றாரு. அதே மாதிரி 12 மணி நேரம் வேலை திட்டம் இவர் கொண்டு வந்தாரு. உடனே வித்ரா பண்ணிட்டாரு. உடனே வித்ரா பண்ணாலும் வித்ரா கொண்டு வந்தது அவர் தானே. கொண்டு வந்தவங்க மேல எடுக்கப்பட்ட பேர் இறந்திருக்காங்க. கொண்டு வந்தவங்க மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அது சொல்லுங்க. கொண்டு வந்தது தவறா இல்லையா சார்? அது அதிகாரிகள் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க மேல எடுக்கப்பட்ட. அதே மாதிரி நீங்க வந்து மதுவை வந்து திருமண மண்டபத்திலையும் விளையாட்டு மைதானத்திலும் ஊத்தி கொடுக்கலாம், சாப்பிடலாம்னு சொன்னது யாரு? மண்டபத்துக்கே வரும். வாபஸ் வாங்கிட்டாங்களே சார். ஆமா சார், அதே மாதிரி தான் சார். மத்திய அரசுனாலும் மாநில அரசுனாலும் சில திட்டங்களை போராடி பெறணும், சில திட்டங்களை இடக்கமா இருந்து பெறணும். பெற வேண்டியதை பெறுவோம். 22 நாள் பாராளுமன்றத்தை 37 எம்பிக்கள், அதிமுக எம்பிக்கள், ஆளுமிக்க ஜெயலலிதா இல்லாத காலத்தில் அதே மோடி அவர்கள் கூட்டணியில் இருக்கும்போது தான் நாடாளுமன்றத்தை முடக்கி கொண்டு வந்தாங்களா இல்லையா? காவிரி நடுவர் மன்ற ஆணையத்தை கொண்டு வந்தாங்களா இல்லையா? எப்படி கொண்டு வந்தாங்க? இப்போ கடந்த 5 ஆண்டுகள் மட்டுமே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 2019 கூட வேண்டாம். கடந்த 5 ஆண்டுகள்ல 2024 இருந்து இந்த வருடம் எடுத்து வச்சுக்கலாமே. இந்த 2 வருஷத்துக்குள்ள திமுக பாஜகவினுடைய கொள்கைகள் எல்லாத்தையும் ஏத்துக்கிச்சா? அவங்க சமரசத்தோடு சென்றாங்களா? அவங்க கடுமையான நெருக்கடியை நாடாளுமன்றத்துக்குள்ள கொடுக்கலையா? எந்த நெருக்கடி கொடுத்து எதை உரிமை வாங்கிட்டு வந்தாங்க சொல்லுங்க. அவங்க இன்னொன்னு சொல்றேன், 18 வருஷம் மத்தியில வளம் கொளிக்கும் துறைகளை வாங்கி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை இந்தியாலேயே வந்து திமுக தான் செய்தது. காங்கிரஸோ வாஜ்பாயோ செய்யல. அது மைனாரிட்டி அரசாங்கம். அந்த மைனாரிட்டி அரசாங்கத்தில் ஆட்சியில் பங்குல இருந்து 18 வருஷம் இருந்தாங்கல்ல. கச்சத்தீவை கொண்டு வந்தாங்களா? ஹிந்தியை திணிக்கக்கூடிய கல்வியை பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றினாங்களா? சொல்லுங்க. தமிழ்நாட்டு அதிகமாக யார் சார் ஆட்சி செஞ்சது சார்? இந்தியாவை யார் சார் ஆட்சி செய்தது? தமிழ்நாட்டை திமுக புரியுது. தமிழ்நாட்டை திமுக அதிகமா ஆட்சி செய்தது, அதிமுக அதிகமா ஆட்சி. அதிமுக தான். அப்ப அதிமுக தானே சார் கச்சத்தீவை மீட்டிருக்கணும்.
சார் கச்சத்தீவை யார் சார் கொடுத்தது? சார் கொடுத்துட்டாங்க சார், அதுக்கான பதில மக்கள் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டை இருங்க. அதிகமாக ஆட்சி ரீகன், செய்தது அதிமுக. எல்லையே தெரியாம பேசுறீங்களே ரீகன். சார், அந்த உரிமை யார்கிட்ட சார், இருக்குது? 2000 யார்கிட்ட இருக்குது? இல்ல சார், 2026 நான் கேக்குறது பதில் இல்ல சார், சொல்லுங்க. 2026 ரீகன், தேர்தல் subject வாக்குறுதியில தெரியாம பேசக்கூடாது. அதிமுக நான் என்ன கொடுத்திருக்கு சார், கேக்குறேன்? கச்சத்தீவை மீட்போம். நான் என்ன கேக்குறேன்? கச்சத்தீவை மீட்கிற உரிமை இந்தியா கிட்ட இருக்குதா, தமிழ்நாடு கிட்ட இருக்குதா? அப்புறம் ஏன் சார் அதிமுக தேர்தல் வாக்குறுதி? இந்தியாவை ஆண்டாங்க இல்ல சார். சார், அப்புறம் ஏன் சார் ஆமா. தேர்தல் வாக்குறுதி தேர்தல் கொடுத்திருக்காங்க? அப்புறம் ஏன் சார் அதிமுக? தீர்மானம் போட்டாரு? இரு, வரேன். சட்டமன்றத்தில் யார் அக்னி தீர்மானம் சார், போட்டாரு? வரேன். அந்த வாக்குறுதி சார், அது படிங்க. பன்னாட்டு இல்ல, அந்த உடன்படிக்கை. வாக்குறுதியை நீங்க கொடுத்திருக்காங்க போட்டுருங்க சார். அப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் ஏமா சார்? நான் சொல்லி முடிச்சிடுறேன். இருங்க, வரேன். அந்த அக்னி சார், வாக்குறுதியை அக்னி சார். வரி பெறலாம படிங்க. இனிமேல் நான் விவாதத்திலே வர மாட்டேன். படிங்க. இருக்கு சார், நான் வேணா உங்களுக்கு என்னன்னு படிங்க. கொடுக்கிறேன். என்னன்னு? மத்திய அரசுக்கு கொடுக்கல. அழுத்தம் கொடுப்போம், வழக்கு போட்டு அந்த ஓகே, வழக்கை நடத்துவோம். ஓகே. இதுதான். தமிழ்நாட்டுக்குள்ள அதாவது தமிழ்நாட்டுல ஒரே இந்திய கேள்வி சார். அரசியல் சாசன தமிழ்நாட்டுக்குள்ள சட்டத்துல நான் என்ன கேக்குறேன்? கச்சத்தீவை யாராலும் இல்ல, மீட்க இல்ல, முடியாது நீங்க சார், வந்து தமிழ்நாட்டில இருந்து. மாத்தி அப்ப பேச தீர்மானம் கூடாது. போட்டது இல்ல, யார் தப்பா? ஏன் சார் வாக்குறுதி நீங்க- கொடுத்துருவாங்க? இல்ல, இருங்க, தீர்மானம் மாத்தி போட்டது பேச அக்னி கூடாது. சார். நீங்க மாத்தி அக்னி சார், பேசக்கூடாது வரேன். நீங்க. நான் மாத்தல சார். ஆமா, கச்சத்தீவை வாங்க வேண்டிய இடத்துல இந்தியாவை ஆண்டது யார் சார்? சார், புரியுது சார் எனக்கு. சரி, அவங்கள மன்னிப்பு இல்ல கேட்க சார், சொல்லுங்க புரியுது சார். அவங்கள வருத்தம் கேட்க சார், சொல்லுங்க சார். அதிமுக இல்ல, நாங்க- சார் நாங்க- அதிகமா ஆட்சி நாங்க செய்திருக்குது. தவறு- சார், இந்தியாவை சொல்றேன் நாங்க, தமிழ்நாட்டை ஆண்டது, அப்புறம் சென்னை ஆண்டதுன்னு சென்னையில யார் மேயரா சரி அதிக சார், காலம் ஒரு இருந்தாருன்னு கேள்வி. சரி இதா சார். கேள்வி. காவிரியில கச்சத்தீவை ஒரே நிமிஷம் சார். மீட்பதற்கு காவிரியில யார் செய்யணும்? இல்லைங்க சார், புரியுதுங்க சார். காவிரியில உரிமையை மீட்பதற்கான பல சட்ட போராட்டங்களை அதிமுக முன் வச்சிருக்குல்ல. கச்சத்தீவை மீட்போம்னு ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியிலும் சொல்றாங்க. திமுக தவறு இழைத்திருச்சு, இந்திரா காந்தியால் கச்சத்தீவு போயிடுச்சு, எல்லாமே ஓகே. ஆனால் அதை மீட்பதற்கான சட்ட ரீதியிலான போராட்டமோ சர்வதேச விதிகளினுடைய அடிப்படையில் என்ன அழுத்தத்தை அதிமுக கொடுத்துச்சு சார்? இன்னைக்கும் வழக்கு இருக்குது, வழக்கு நிலுவையில் இருக்குது. இன்னைக்கும் வழக்கு போட்டது யாரு? அதிமுக தானே, ஜெயலலிதா தானே வழக்கு போட்டாங்க. இன்னைக்கும் வழக்கு இருக்குது. நீங்க என்ன வாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, நீ ஒரு லாயர் போட்டு விடுங்க, நான் அவசர வழக்கா நடத்த சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து நம்மளும் நியூஸ் 7 சார்பா யார் வழக்கு இருக்குது சார். அதாவது நீங்க என்ன சொல்ல வரேன்னா இல்ல சார், மத்தியில ஆட்சியில இருக்கும்போது திமுக இந்த உரிமையை கொண்டு வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு. அத அதிமுக அடகு வச்சிருச்சுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அப்படிதான் சார் தேர்தல் பிரச்சாரத்தை களத்தையே உருவாக்குறாரு. இப்ப இருங்க, இப்ப நீங்க சொல்றீங்களா அரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஆக போகுது. முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை விமர்சனம் பண்ணதை இவ்வளவு நேரம் விவாதிச்சீங்க. இன்னொரு தலைப்பு வச்சுக்கிறீங்கல்ல, எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரை விமர்சிக்கிறது தானே நியாயம். ஏன்னா 5 வருஷம் அவர் தானே ஆட்சி பண்ணியிருக்காரு, இதுதானே மைய பொருளா இருக்கணும். அப்போ ஊழல் நிறைந்த இந்த ஆட்சி, அதான் தலைப்பு வச்சிருக்கீங்க, அதை பற்றி விவாதிக்கலாம். இப்போ சொல்லுங்க, நடக்க போறது சட்டமன்ற தேர்தல், நடக்க போறது 5 வருஷம் ஆட்சியோட தமிழக ஆட்சியில் ஊழல் நிறைந்துள்ளதுன்ற இபிஎஸ்டைய 5 வருஷ திமுக இந்த விமர்சனத்தை மடைமாற்றுவதற்காகத்தான் பாஜக ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாரா? அததான் சொல்ல வரேன். நீங்க 2019 2024 சந்தர்ப்பமா சொன்னீங்க பிஜேபி எதிர்ப்பு அலையில அடிச்சுன்னு வந்துட்டாங்கன்னு. 2021 ஏன் சார் 75 இடத்துல திமுக தோத்துச்சு? பிஜேபி அலையில அடிச்சுன்னு தானே போயிருக்கணும். ஏன் தோத்தாங்க? நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலை சட்டமன்றத்துக்கு பிரிச்சீங்கன்னா 234 தொகுதியில ஒரு தொகுதியில தான் அதிமுக கூட்டணி ஜெயிக்குது தெரியுமா? மீது 233 தொகுதியில தோக்குது. ஆனா அதே 2 வருஷம் கழிச்சு 2021 தேர்தல் நடக்கும்போது 75 இடத்துல வந்து அதிமுக ஜெயிக்குது, திமுக தோக்குது. புரியுது சார். அப்போ சட்டமன்ற தேர்தல் வேற. இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் கேட்பேன், என்ன கேட்பேன் தெரியுமா? நான் ஆசிரியராக இருக்கிறேன், எனக்கு நிரந்தர வேலை கொடுத்தீங்களேயா, அது என்னையா? பிஜேபி வந்துடும். பிஜேபி எப்போ வரும்? 1999 ஏப்ரல் 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் போய் ஜெயலலிதா அம்மா 18 எம்பிக்களை கொடுத்து வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிக்கும்போது அந்த இடத்துல குறைஞ்சபட்ச செயல் திட்டம் போட்டீங்களா? நீங்க இங்க மூப்பனாரையா கூட தமிழ் மாநில காங்கிரஸ்ல கூட்டணியில் இருக்கிறீங்க, அவர் 3 எம்பி வச்சிருக்காரு, நீங்க 6 எம்பி வச்சிருக்கீங்க. கூட்டணிக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த 6 எம்பிக்களும் போய் வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்களா இல்லையா? அப்ப எங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்துச்சு? அங்கதான் டாக்டர் ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்றாரு, கருணாநிதி செய்த தவறை ஸ்டாலின் செய்யல, தன்னை ஒரு எஸ்டாப்லிஷ்ட் லீடரா மாத்திட்டாரு, அந்த இடத்தை நோக்கி இபிஎஸ் மாறலன்ற சார். அது வந்து ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு சார். திமுக சொல்லுதா கருணாநிதி தவறு வைத்து விட்டாருன்னு? சொல்லுங்க, ஏத்துக்கிறாங்களா? கடந்த காலத்திற்கான முடிவை சொல்லிட்டாங்க. நிகழ்காலத்துல நீங்க தான் கேட்டீங்க கடந்த காலத்துல யார் அதிக ஆட்சி பண்ணதுன்னு கேட்டீங்க. ஆமா சார். அப்புறம் ஏன் நிகழ்காலத்துல இந்த வரை வருது? அதுல மட்டும் கேட்டீங்க. 2026 வரை அறிக்கையில இருக்குது சார். அதுதான் 2026 தேர்தல் அறிக்கையில இருக்குது. அறிக்கையில தான் இருக்கும். ஏன்னா அது போராட்ட களம், போராட்டத்துல கொண்டு வரணும். இந்திய அரசியல் சாசனத்துல என்ன தெரியுமா இருக்குது? அண்ணல் அம்பேத்கர் எழுதுனத
ஒரு இன்ச்சு கூட நம்ம டெரிட்டரியை நீங்க அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியாது. அதே டெரிட்டரியை நீங்க உள்ள எடுத்துக்கலாம். இது அரசியல் சாசனத்தில் இருக்குது. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளையும் கூட்டி சட்டம் நிறைவேற்றி அவசர சட்டையில் திருத்தம் கொண்டு வந்து ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற்றால்தான் கொடுக்க முடியும் கச்சத்தீவை. இதுதான். ஆனால் அது சர்வதேச அளவில் முறைப்படி நடத்தப்படவில்லை இந்த டிரான்சாக்ஷன். அதனால தான் நீதிமன்றமும் பெண்டிங்கில் வச்சுக்குது. ஏன்னா இது இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். ஆனால் அந்த சட்ட நுணுக்கத்தை பயன்படுத்தி தான் இன்றைக்கும் அதிமுக போராடுது. என்னன்னா நீங்க அரசியல் சாசன சட்டத்தின் பிரகாரம் இது கொடுக்கப்படவில்லை, இது இன்னைக்கும் வந்து லிட்டிகேஷன்ல இருக்குது அப்படின்றது தான். ஆனால் நம்ம இணக்கமா போகணுன்றதுக்காக மத்தியில் இருக்கிற அரசாங்கம் தயங்குறாங்க. அதனால தான் என்ன சொல்றோம்னா, நீங்க எடுக்கலனா கூட பரவாயில்ல, குத்தகைக்கு எடுக்க பாருங்க, இல்லைன்னா மீன்பிடி உரிமையை கொடுக்க பாருங்க, அப்படி இல்லைன்னா வலை காயப்பட உரிமையை கொடுத்து பாருங்க, இல்லைன்னா அந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு போறது கூட நீங்க வந்து எல்லை இல்லாத புரியுது சார். இது எல்லாமே எல்லாம் கேக்குறது இல்ல புரியுது சார், எனக்கு எல்லாமே புரியுது. இன்றைக்கு பேசின முதலமைச்சர் ஸ்டாலின் கூட சொல்றாரு, பாஜகவோடு சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய நலன்களை, தமிழ்நாட்டினுடைய உரிமையை, மாநில சுயாட்சியை அடக வைத்து விட்டார் இபிஎஸ் சொல்றாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப அது கட்டப்பட்டிருக்கா? அதனுடைய நிலை என்ன? ஆமா, போய் பாத்தீங்களா? அது இல்ல அவரு எந்த அளவுக்கு கட்டி இருக்குது இது கவுண்டர் பாயிண்ட் சார். அதுதான் சார், இதுக்கு கவுண்டர் பாயிண்ட் நம்ம ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னா பாக்குறது இல்ல. போய் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா எந்த அளவு கட்டிட வேலை நடக்குது. சரி, அதுல வர அந்த 150 மருத்துவ கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் தொடர்ந்து படிக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் எங்க படிக்கிறாங்க? அவங்க வந்து இன்னொரு இடத்துல படிக்கிறாங்களா? அதுதான் சார். இல்ல இல்ல, நான் எய்ம்ஸ் மதுரையில கட்டிட்டு ராமநாதபுரத்துல போய் படிச்சாங்கன்னா எப்படி சார் இது பலனா இருக்கும்? கொளத்தூர்ல ஒரு கல்லூரி கட்டினீங்களே, எங்க போய் படிச்சாங்க சொல்லுங்க? கொளத்தூர்ல நம்ம மயிலாப்பூர் கோயில் இடம்னு சொல்லி அந்த அந்த அனுமதியோட தான் வந்து ஒரு கல்லூரி கட்டினீங்களே, டெம்பரவரி அவங்க எங்க படிச்சிருந்தாங்க? அது ஏன் அவ்வளோ அவசரமா பண்ணீங்க? அது மட்டும் ஒரு தனியார் கல்லூரி இடத்துல அந்த வளாகத்தில் அவங்க படிச்சுன்னு இருந்தாங்கல்ல, அது எப்படி படிச்சுன்னு இருந்தாங்க? அப்போ திமுக ஆட்சியில் அவசர அவசரமா உங்க தொகுதின்றதுக்காக அவசர அவசரமா திறந்தீங்களா? அதனால இதெல்லாம் எப்படின்னா, அதே நேரத்தில் கொரோனா காலம், நீங்க வந்து அந்த அந்த நிறுவனம் ஜமைக்கா நிறுவனமா, ஜப்பான் நிறுவனம் கொடுக்கணும் நிதி உதவி, லைக்கா நிறுவனம் இல்ல லைக்கா இல்ல ஜைக்கா நிறுவனம் அவங்க கொடுக்கணும். இதெல்லாம் இந்த கஷ்டம் அதுக்குள்ளே வந்து இது டெண்டர் ரேட் ஏறிடுது. இதெல்லாம் அந்த கணக்கில் வந்துச்சு. இதுக்கு நடுவில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி உரிமைகளை கொண்ட ஒன்றுமானா சார், 2 உரிமையை சொல்கிறேன், இதை மட்டும் சொல்லுங்கள். ஜல்லிக்கட்டை நிறுத்தினது யார் சார்? தமிழ்நாட்டு வீர விளையாட்டை. இதுக்கு ஏன் பதில் சொல்ல முடியல உங்களால்? சொல்லுங்கள் சார், நீங்கள் தான் சார் சொல்லணும். திமுக காங்கிரஸ் அரசாங்கம் தானே, திமுக தானே ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ அது ஒரு தனியார் அமைப்பு போட்ட தனியார் அமைப்பு இல்லை சார். அமைச்சர் என்ன சொன்னாரு? காளையை வந்து காட்சி விலங்குகள் பட்டியலை சேர்த்து ஜல்லிக்கட்டு விளையாட்டு காட்டு மிராண்டித்தனமான விளையாட்டுன்னு அமைச்சர் சொன்னாரா இல்லையா? அப்போ பாஜக ஆட்சியில் தானே சார் இருந்துச்சு. பாஜக எங்க சார் ஆட்சியில் இருந்துச்சு? காங்கிரஸ் திமுக சார் ஆட்சி இல்ல சார். அப்போ ஓபிஎஸ் இருந்தாரு, அதுக்கு எதிராக என்ன சட்ட போராட்டம்? காங்கிரஸ் திமுக ஆட்சினா ஓபிஎஸ் எங்க இருந்தாரு? இல்ல சார், அப்ப அந்த காலத்துல தானே சார் நடக்குது போராட்டம், கடுமையான போராட்டம். மறைந்த மனுஷன் ஜெயலலிதா இருந்ததுக்கு அப்புறம் அப்போ அடுத்த முதலமைச்சர் ஓபிஎஸ் தானே. யார் மீட்டு கொடுத்தது? அவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு சார் அதிமுகவுடைய போராட்டத்தால் மீட்கப்பட்டதா சார்? ஜல்லிக்கட்டு போராட்டம் அதிமுகவுடைய போராட்டத்தால் மீட்கப்பட்டதா? ஆமா, அதிமுக ஆதரவு போராட்டத்தால் தான் சார். அவ்வளவு புரட்சி நடந்துச்சு சார், அவ்வளவு இளைஞர்கள் போராடினாங்க சார். எல்லாருக்கும் தெரியும், இளைஞர்கள் போராடினாங்க, அதிமுக ஆதரிச்சது, ஆட்சி ஆதரிச்சது, உடனடியாக அவசர சட்டம் ஏற்றப்பட்டது, நேரா கொண்டு போய் பாராளுமன்றத்தில் கொடுத்து இரவோடு இரவா ஜனாதிபதி கையெழுத்து வாங்கி அன்னைக்கு மோடி அரசாங்கம் அவ்வளவு போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் இது அவ்வளவு போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ சார் மேனகா காந்தி தவறு பண்ணிருக்காங்க. 24 மணி நேரம் நீங்க வந்து 12 மணி நேரம் வேலைன்னா சார் உடனே வாபஸ் வாங்கிட்டாங்க. உடனே அது மட்டும் நீங்க வந்து அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறீங்க. இதுக்கு மட்டும் என்ன சொல்றீங்க? போராட்டம் என்னன்னா, நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே கொடுத்துருச்சு என்னன்னு, ஜல்லிக்கட்டு நடத்த முடியாதுன்னு. அதற்கு பிறகு அவசர சட்டம் ஏற்றினாதான் முடியும், மக்கள் எழுச்சி வந்தாதான் முடியும். அப்போ அதனால அடுத்து சொல்லுங்க. இல்ல சார், இல்ல நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு ஜல்லிக்கட்டு நடத்த முடியாதுன்னு. ஆனால் அதிமுக தன்னுடைய பலத்தால் போராட்டத்தால் முடிச்சிட்டீங்க. நீட்லயும் அதே தானே சார்? நீட்லயும் நீதிமன்றம் இப்ப நீங்க ஒண்ணு ஒத்துக்கோங்க, அது கொண்டு வந்தது இது திமுக தான் கொண்டு சொல்லுங்க. இளைஞர்கள் இல்ல சார், புரட்சி என்ன பேசுறேன்னு புரியல உங்களுக்கு. ஜல்லிக்கட்டை தடை பண்ணது திமுக தான், போல்டா ஒத்துக்கோங்க. 2017 யார் சார் ஜல்லிக்கட்டை சார்? 2017 யார் சார் ஆட்சியில் இருந்தது? இந்தியாவை ஆளும் பொழுது 2017 தானே சார் நடக்குது. இது 2017 தானே சார் நடக்குது சார். நான் என்ன 2017
தமிழ்நாட்டிலையும் மத்தியிலும் யார் சார் ஆட்சி இலங்கை வருது? காட்சி பட்டியலில் கொண்டு வந்தது யார் தடை கொடுத்தது ஜல்லிக்கட்டுக்கு? அதுதான் முக்கியம். அடுத்தது இது ஒண்ணு. அடுத்தது நீட்டு 2010 எம்சிஐ கொண்டு வந்து காந்தி செல்வன் இணை அமைச்சராக இருந்தாரா? குலாம் நபி ஆசாத் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரா? இதுல யார் காங்கிரஸ் யார் திமுகவே தெரியாது, அந்த அளவுக்கு பவர் இருக்கும். என்ன இதை யார் கொண்டு வந்தது? அப்போ நீட்டை 2013 தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துச்சுல்ல, நீட்டு தேர்வு நடந்துச்சுல்ல 2013 இங்க ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது மத்தியில் திமுக ஆட்சி தானே, அப்போ நீட்டை கொண்டு வந்தது யாரு? பேசலாம். பொன்னுல் சார், உங்களுடைய இறுதி கருத்து மக்கள் தீர்ப்பு. இது இந்த ஃபார்முலா வந்து சுத்தமாக வந்து திமுகவுக்கு ஃபெயிலியரை தான் கொடுக்கும். ஏன்னா ஆட்சியை வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், ஜாதிய வன்கொடுமைகள், தேர்தல் வாக்குறுதிகளில் ஏமாற்றம், மக்களுக்கு விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இது இல்லாமல் நிர்வாக திறமையின்மை அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை வந்து எல்லா துறையை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு விவசாயிகள்லேருந்து அத்தனை பேரும் இந்த மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் மத்திய அரசை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி இந்த 5 வருஷத்தில் கடன் வாங்கியாச்சு. இந்த 5.5 லட்சம் கோடியில் எத்தனை லட்சம் கோடி மத்திய அரசு கொடுக்கணும்? இந்த 3000 கோடி கல்வித்தொகை இதை மட்டுமே சொல்லி எவ்வளோ செய்ய முடியும்? அதில் இன்னொரு நுட்பமான ஒரு இடத்த ரவீந்திர துரைசாமி சார் சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் அப்படின்னா கருணாநிதி வெர்சஸ் எம்ஜிஆர், கருணாநிதி வெர்சஸ் ஜெயலலிதா, கருணாநிதி வெர்சஸ் யார் அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த இடத்துட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் வெர்சஸ் மோடின்ற கட்டமைப்புக்குள்ள கொண்டு வராரா? அப்போ அது இபிஎஸ்க்கு தானே? இல்ல, அவரு ட்ரம்ப் கூட கொண்டு வரலாம், அது அவர் இஷ்டம். மோடி சொல்லணும்ல, மோடி சொல்லணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், இருங்க, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, என்டிஏ கூட சொல்ல அவர் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்றாரு. தேசியன்றது, தேசியத்துக்கும் தமிழ்நாடு மாநில உரிமை தானே. அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி கொங்கு மண்டல தேசிய கட்சி மாநில கட்சியா தேசிய கட்சியா சொல்லுங்கள்? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும்தான் இருக்குது, அது மாநில கட்சியா தேசிய கட்சியா? அதே மாதிரி நீங்கள் மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ கட்சி தேசிய கட்சியா மாநில கட்சியா? விடுதலை சிறுத்தைகள் தேசிய கட்சியா மாநில கட்சியா? இந்த கட்சிகளுக்கெல்லாம் அவங்க கேட்குற சீட்டை கொடுக்காம குறைச்சி தேசிய கட்சியான காங்கிரஸுக்கு மட்டும் 3 சீட்டு ஒரு ராஜ்யசபா எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறீங்க. எது? டெல்லி கட்சிக்கு. இல்லைச்சா, அந்த இடம் வந்து அமித்ஷாவுக்கும் மோடி தான் என்னுடைய எதிரி, என் டார்கெட் அவங்க தான் இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாரு. இல்ல, விஜய் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. அவங்க எல்லாம் கிடையாது, நான் தான் உங்களுக்கு எதிரின்னு விஜய் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? மக்கள் ஃபிக்ஸ் பண்ணும் சார் யார் எதிரின்றது, நீங்க ஃபிக்ஸ் பண்றது இல்லை. ஏன்னா எடப்பாடியாரையோ அதிமுகவையோ தொட்டவர்கள் கெட்டார்கள். இதுதான் அரசியல் வரலாறு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரத்தத்தின் ரத்தங்கள், இரட்டை இலையின் சொந்தங்கள் எம்ஜிஆரின் வழியில், ஜெயலலிதாவின் வழியில் இன்றைக்கு காலம் கொண்டு வந்து ஒரு தலைவரை கொடுத்துச்சு எடப்பாடி பழனிசாமின்னு. அதிமுகவை விமர்சிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? ஆட்சியாளர்கள், திமுக, ஸ்டாலின் இருக்கிறாரு. அதாவது எடப்பாடியை விமர்சிங்க, எடப்பாடியோட செயல்பாடுகள் கடந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் அவர் செய்யல அதை விமர்சிங்க. அதை விமர்சிக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஒரு காலத்தில் கூட்டணியில் இருந்த பிஜேபியை நீங்கள் விமர்சித்து என்ன பண்ண? இப்போ கூட என்ன சொல்கிறாரு மோடி அவர்கள், தேர்தல் ஆனால் தமிழ்நாட்டிற்கு வரார். ஆமாம், தேர்தல் ஆனால் தமிழ்நாட்டிற்கு மோடி தன்னால் வராரு. மற்ற நேரத்திலலாம் நீங்கள் போய் கூட்டு வரீங்க. கேலோ இந்தியாவுக்கு வாங்க, செஸ்ஸுக்கு வாங்க அப்படின்னு யார் போய் கூட்டு வரா? சொல்லுங்கள், யார் போய் கூட்டு வரா? தமிழ்நாடு முதலமைச்சர் தானே, இல்லை துணை முதலமைச்சர் தானே போய் கூட்டு வராரு. மற்ற நேரத்தில் நீங்கள் ஏங்க கூட்டு வரீங்க? அப்போது அவர் மற்ற நேரத்தில் வர்றது இல்லையா? அப்போ என்னன்னா, அதிமுகவை ஏதாவது விமர்சனம் பண்ணால் எல்லா கட்சிகளும், அதிமுகவும் அவங்கள ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணால் அவங்கள வந்து பிஜேபியை பேஸ் பண்ணி விமர்சனம் பண்ணாதான் இங்கே ஓட்டு கிடைக்கும் திமுக நம்புது. ஆனால் இப்போ சட்டமன்ற தேர்தலில் அது ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றது